ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். நடத்தையில் சந்தேகப்பட்டு நள்ளிரவில் மனைவியை வெட்டி கொன்ற சிஆர்பிஎஃப் வீரரின் செயல் முத்து நகரத்தையே கதிகலங்க வைத்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள தலவாய்புரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 42 வயதான தமிழ்ச்செல்வன். இவர் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் படையில் காவலராக சென்னையில் வேலை பார்த்து வந்தார். இவரது மனைவி உமா மகேஸ்வரி. இவர்களுக்கு 11 வயதில் ஒரு மகனும் 6 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். கடந்த 5 நாட்களுக்கு முன்பு தமிழ்ச்செல்வன் விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்துள்ளார். இவர் சென்னையில் பணியில் இருக்கும் நாட்களில் மனைவியிடம் செல்போனில் பேச எப்போது அழைத்தாலும் வெயிட்டிங்கில் இருந்துள்ளது. இதனால் தமிழ்ச்செல்வன் தனது மனைவி மீது சந்தேகமடைந்து கண்டித்து வந்துள்ளார். இந்நிலையில் விடுமுறையில் வீட்டிற்கு வந்த அவர் கடந்த 31ஆம் தேதி மனைவி உமா மகேஸ்வரியிடம் உன்னுடைய போன் ஏன் அடிக்கடி வெயிட்டிங்கில் வருகிறது என்று கேட்டு சண்டையிட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்துள்ளனர். இது போன்ற சண்டை வழக்கமாக நடக்கக்கூடியது என்பதாலும் இரவு நேரம் என்பதாலும் உமா மகேஸ்வரி குழந்தைகளுடன் தனி அறையில் தூங்கச் சென்று விட்டார். ஆனால் கடும் கோபத்தில் தூங்காமல் விழித்திருந்த தமிழ்ச்செல்வன் நள்ளிரவு ஆனதும் வீட்டில் வைத்திருந்த அரிவாளை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றுள்ளார். அப்போது தனி அறையில் குழந்தைகளுடன் தூங்கிக் கொண்டிருந்த உமா மகேஸ்வரியின் பின்பக்க தலை மற்றும் உடலில் பல்வேறு இடங்களில் சரமாரியாக வெட்டி சிதைத்துள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உமா மகேஸ்வரி துடிதுடித்து இறந்துள்ளார். இதனை அறியாமல் அவரது 2 குழந்தைகளும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நள்ளிரவு 2 மணியளவில் குழந்தைகளை மெதுவாக தட்டி எழுப்பிய தமிழ்ச்செல்வன் அவர்களை அருகில் உள்ள உறவினர் வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். உறவினர்கள் என்ன விஷயம் என கேட்டபோது சிறிது நேரத்தில் வந்து விவரமாக சொல்கிறேன் என தெரிவித்துவிட்டு அங்கிருந்து வேகமாக தப்பி ஓடியுள்ளார். சந்தேகமடைந்த உறவினர்கள் உமா மகேஸ்வரிக்கு போன் செய்தபோது அவர் அழைப்பை எடுக்கவில்லை. இதனால் சந்தேகம் வலுத்து உமா மகேஸ்வரியை தேடி வீட்டிற்கு நேரில் சென்று பார்த்தபோது அவர் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தார். இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஏரல் இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி உள்ளிட்ட போலீசார் கொலை செய்யப்பட்டு கிடந்த உமா மகேஸ்வரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மனைவியின் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தால் தமிழ்ச்செல்வன் கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. தடயங்களை கைப்பற்றிய போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான சிஆர்பிஎஃப் வீரர் தமிழ்ச்செல்வனை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் தமிழ்ச்செல்வன் கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி இரவு சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இது குறித்த தகவல் ஏரல் காவல்துறைக்கு கிடைத்ததை தொடர்ந்து ஏரல் போலீசார் சென்னைக்கு விரைந்து சென்று அங்கிருந்த தமிழ்ச்செல்வனை கைது செய்து ஏரல் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் நான் மத்திய ரிசர்வ் காவல் படையில் சென்னையில் வேலை பார்த்தேன். டியூட்டி முடிந்ததும் மனைவியிடம் போனில் பேச எப்போது அழைத்தாலும் வெயிட்டிங்கில் வந்த காரணத்தினால் எனக்கு என் மனைவியின் நடத்தை மீது சந்தேகம் இருந்து வந்தது. குடும்பத்தை சென்னைக்கு மாற்றலாம் என முடிவு செய்த போது என் மனைவி வர மறுத்துவிட்டார். இது தொடர்பாக எங்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டது. 31ஆம் தேதி இரவு எங்களுக்குள் மீண்டும் தகராறு ஏற்பட்டது. அப்போது அவர் என்னை கீழ்த்தரமாக விமர்சித்ததால் எனக்கு கொலைவரி ஏற்பட்டது. எனக்கு நிம்மதியில்லாத காரணத்தினால் உமா மகேஸ்வரியின் கதையை இன்றோடு முடித்து கட்டுவது என முடிவு செய்தேன். குழந்தைகள் கண்முன் எதுவும் நடக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் தூங்கும் வரை நான் தூங்காமல் காத்திருந்தேன். நள்ளிரவு ஆனதும் அசந்து தூங்கிக் கொண்டிருந்த மனைவி உமா மகேஸ்வரியை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு சென்னைக்கு தப்பி வந்துவிட்டேன். அதன் பிறகு காவல்துறை வழக்கிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதால் நான் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தேன் என தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். இதையடுத்து கொலையாளி தமிழ்ச்செல்வனை கைது செய்து ஸ்ரீவைகுண்டம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.